ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? முதல்ல இந்த ரெமெடி செய்கிறதுக்கு நமக்கு கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். இது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். பொதுவாக காஃபி பவுடரை நம்ம ரெமெடி ரெடியான அப்புறமா கடைசியாக தான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுவோம். ஆனால் இதில் நம்ம கொஞ்சம் புதுசான ரெமெடி செய்கிறோம். அதனால் இதில் நீங்கள் காஃபி தூள் ஃபஸ்ட்டே போட்டுக்கணும். இந்த ரெமெடியை நீங்கள் வாரத்தில் 2 தடவை 3 தடவை எத்தனை தடவை வேணால் யூஸ் பண்ணலாம். பர்மனெண்ட்டாக வெள்ளை முடியை இயற்கையாக மாற்றுறதுக்கு நமக்கு சூப்பரான வேலை செய்யக்கூடிய ஒரு ரெமெடி. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள், 1 ஸ்பூன் காஃபி தூள், 1 ஸ்பூன் டீத்தூள், 1 ஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே தூக்கி அடுப்பு மேலே வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். ஆனால் லோவான லாஸ்ட் சிம்மில் வச்சு நம்ம இதை நல்லா கொதிக்க வைக்கணும். அதில் இருக்க எக்ஸ்ட்ராட் வந்து நமக்கு ஃபுல்லாக ரிமூவ் ஆகி வந்த அப்புறமா அதை வந்து பாதி அளவுக்கு வரணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நம்ம சேனலில் நிறைய இந்த மாதிரி ரெமெடிஸ்லாம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது, இல்லை ஒரு சிலருக்கு வந்து நாம் இப்போ அப்ளை பண்ணிவிட்டு உடனே வந்து குளிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து குளித்த அப்புறமா கொஞ்சம் அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும். நிறைய வந்து ஹேர் வாஷ் பண்ண வேணாம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஏற்ற மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணலாம். நேச்சுரலான ரெமெடி நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் சூப்பரான பர்மனெண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நல்லா கொதித்து பாதி அளவுக்கு வந்த அப்புறமா இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே எடுத்து ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தலை ஃபுல்லாக வந்து அப்படியே அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ண வேண்டிய கிடையாது, நல்லா வந்து காய விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தலை சீவிக்கலாம். வாரத்தில் நீங்கள் ஒரு 2 தடவை ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் வாரத்தில் 3 தடவை 4 தடவை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி தலை கசக்கிருக்கீங்க, நல்ல முடி வந்து நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் தலை ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். அடுத்த நாள் வந்து எண்ணெய் வைக்கிறீங்கன்னா அப்போ வந்து அப்ளை பண்ண வேண்டாம். அப்படியே வந்து அதுக்கு முன்னாடி இப்போ இன்றைக்கி நீங்கள் குளித்த அப்புறமா கொஞ்சம் காஞ்ச அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதனால் நாளைக்கு வந்து வெறும் எண்ணெய் மட்டும் தேய்ச்சிக்கோங்க. அடுத்த நாள் வந்து தலையில் வந்து லைட்டாக பிசுப்பு இருக்குது, எண்ணெய் இருக்குன்னா நீங்கள் அப்போ வந்து அப்ளை பண்ண வேண்டாம். மறுபடியும் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு எப்போ தலை கசக்குறீங்களோ அன்றைக்கி வந்து முடி காஞ்ச அப்புறமா, அதாவது தலையில் அழுக்கு இல்லாமல் இருக்கணும், எண்ணெயும் இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரி டைமில் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் எந்த டிப்ஸ் சொன்னாலுமே அதை எந்த மாதிரி யூஸ் பண்ணணுன்றது தான் மெயினாக நமக்கு வந்து பயன்படுத்தணும். இப்போ ஒரு சில டிப்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒரு சிலது வந்து நான் சொல்லியிருப்பேன், ரெகுலராக நீங்கள் தலையில் எப்படி ஹேர் வந்து ஆயில் யூஸ் பண்ணுறீங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஒரு சிலர் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக ஒன்று சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில், அது வந்து ஃபுல்லாக 12 மணி நேரம் தலையில் வச்சுருக்கணும். இதனால் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இல்லை அவ்வளோ நேரம்லாம் வைக்க முடியாது, அது வந்து கொஞ்சம் மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் ப்ராசஸும் கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி நினைக்கிறவங்க நீங்கள் இதை வந்து பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு 2-3 தடவை பண்ணுங்கள். ஒரு 2-3 வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறம் எவ்வளோ நாளைக்கு வேணால் நீங்கள் இது பண்ணலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அதோட இதை ரெடி பண்ணுறது நமக்கு கம்மியான வேலை தான், அதிகமான வேலையும் கிடையாது. அதனால் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். நேச்சுரலான ரெமெடின்றதுனால நமக்கு கண்டிப்பாக எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இதுதான் மெயினாக. ஏன்னா ஒரு சில இன்க்ரீடியன்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும், இல்லைனா வேறு ஏதாவது டேண்ட்ரஃப் இந்த மாதிரியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் தலையில் இருந்தாலுமே இந்த ரெமெடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃபும் போயிடும். அதோட ப்ளஸ் வந்து டேண்ட்ரஃப் போகிறதுக்கான 2 இன்க்ரீடியன்ட் இதில் நம்ம சேர்த்துருக்கோம். அது என்னென்னா, ஒன்று உப்பு வந்து நம்ம சேர்த்து தலை வந்து வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, அது தலைமுடியில் தானே இருக்கும், அடுத்த வாட்டி நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தலையில் இருக்க அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் முழுசாக போயிடும். அதுக்கப்புறம் எலுமிச்சை இலை, இது 2மே டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வேலை செய்யும். அதுக்கப்புறம் நம்ம முடி வெள்ளையாக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கோம், வெள்ளையாக இருக்கிறத கருப்பாக்குறதுக்கு என்னென்ன சேர்த்துருக்கோம் நீங்களே பார்த்துருக்கீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தமிழ் வழி ஒடியாக பேசுகிறதுக்கு இன்றைக்கி என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் பார்க்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல பாத்திரம்னா பசனம், தண்ணி 1 கப் அப்படின்னா கொட்டே கப் பானி, 1 ஸ்பூன் உப்பு அப்படின்றதுக்கு கொட்டே சம்மச்சு லூனம். ஆனால் ஸ்பூன் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, சம்மச்சுன்றதெல்லாம் கிராமத்தில் இல்லை வயசானவங்க தான் பயன்படுத்துகிறாங்க. ஸ்பூன்னு தான் மோஸ்ட்லி வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. இந்த ஸ்பூன்னே நம்ம இதில் யூஸ் பண்ணலாம்.
1 ஸ்பூன் காஃபின்றதுக்கு கொட்டை சம்மச் காஃபி பவுடர்னு சொல்லலாம். ஏன்னா ஒடியாலுமே காஃபி பவுடர் தான். டீ தூளும் அதே போல் தான் டீ தூள் வந்து சா பத்தின்னு சொல்லுவாங்க. காஃபி பவுடருக்கு வந்து காஃபி தான் சொல்லுவாங்க, வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. கொட்டை சம்மச்சி சஹா பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சஹா பத்தி தான் டீ தூள். பத்தினா தூள், டீன்றதை சஹான்னு சொல்லுவாங்க. அது சானாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய நம்ம படத்துலலாம் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் கருவேப்பிலைக்கு புசங்க பத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. புசங்க பத்ரா அப்படின்னா கருவேப்பிலை. தனியாவுக்கு வந்து கொத்தமல்லிக்கு வந்து தனியா பத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அப்படின்னா யக்கு சபு மிஸ்ஸைக்கு அடுப்பு மேலே வச்சு அப்படின்னா ಗ್ಯಾಸ್ ಉಪ್ಪರೆ ರೊಕ್ಕಿಕ್ಕಿ இல்லைன்னா சுள்ளி உப்பரை ரொக்கிக்கி அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னா இதை பொல்லோக்கி புட்டிவாக்கு தப்பா அப்படின்னா இதை நல்லா கொதிக்க விடலாம். புட்டைவா அப்படின்னா கொதிக்க வைக்கிறது. தாப்பரை எக்கு சாணிதவா அப்படின்னா அதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. வடிகட்டின அப்புறமா இதை ஒரு ಬಾಟಲ್ல ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ಚಾಣಿಸೈಲ ಪೊರೆ ಎಕ್ಕಗೊಟ್ಟೆ ಬಾಟಲ್ರೆ பூரைக்கு ரஃபிபா. பூரைக்குன்னா ஊற்றி வைக்கலாம், அது உள்ளே வந்து போட்டு வைக்கிறதுக்கு தான் பூரைக்குன்னு சொல்லுவாங்க. வடிகட்டுறதுக்கு சாணிதபா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு வேர்ட்ஸை சொல்லிக் கொடுக்குறேன், ஆனால் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல. இல்லை இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுனால யாருக்காச்சும் பிடிக்கலையான்னு தெரியல. உங்களுக்கும் ஒரு வேளை பிடிக்கலன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு நிப்பாட்டிக்கலாம். ஒரு சில ஆளுங்களுக்கு வந்து நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மோஸ்ட்லி இப்போ கூட நான் ட்ரெயினில் தமிழ்நாட்டிலேருந்து வரும்போது ஒரு பையன் வந்து காலேஜ் படிக்கிறதுக்காக வந்திருந்தான். அவனுக்கு தமிழ் வந்து இங்கே தான் சீட் கிடச்சிருக்கு, டாக்டருக்கு படிக்கிறானா. தமிழ் தான் தெரியும், ஹிந்தியும் தெரியாது. ஒடியா வந்து கற்றுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் ஒரு வேர்ட்ஸ் வந்து பேசுகிறதுக்கு அப்படின்னா நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரில் கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ஜாப்ஸ் வந்து மோஸ்ட்லி சென்னை தான் நிறைய பேர் போவாங்க. அங்கேருந்து ஒரு சிலர் வரவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மோஸ்ட்லி லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் வீடியோவே நிறைய வந்து தமிழ் வழி ஒடியா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கண்டினியூவாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க, ரொம்ப தேங்க்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்மளால் ஒருத்தவங்களுக்காச்சும் சொல்லிக் கொடுக்க முடியுதுன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு கண்டினியூ பண்ணணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து கொஞ்சம் நெட்வொர்க் சரியாக வரலை, மழை காலம்னால லைவ் வீடியோ போட முடியல. சீக்கிரமாக லைவ் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விதமான புது விதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆரம்பித்து 7-8 வருஷம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயாச்சும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.